காய்ஸ், இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் வெந்நீர் இரவுகள் அப்படின்னு தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் வந்து வாசித்தேன். ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. தமிழில் இயற்கை, அதுக்கப்புறம் ஹிந்தியில் சாவரியா, அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா. இந்த நாவலை தழுவி தான் அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த புக்கை வாசிக்கும் போது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாசிக்க பிடிக்கும் இல்லை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை மிஸ் பண்ணாமல் வாசிங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னோட அக்காவும் ஹீரோயினும் இப்போ அங்கே தண்ணிக்குள்ளே விளையாடுறதுக்காக வராங்க. ஸோ ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். பட் ஆனால் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி இவங்க பால் கேம் விளாட்லான்னு சொல்லி அங்கே பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறத இவங்க அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பாலை கொடுத்துட்டு நீ தூக்கி போடு, நாங்கள் 2 பேரும் ஓடி போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரோம், யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், நீ தான் ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட பாலை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி அவங்க 2 பேரும் ஓடி ஓடி பால் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் வந்து அடுத்த முறை பால் எடுக்க போகையில் அங்கே ஒருத்த மேலே இடிச்சிடுறான். சாரி கேட்கறதுக்காக வரா. அப்போ தான் திரும்பி பார்த்து ஹீரோ இருக்கிறத ஷாக் ஆகிடுறா. ஸோ ஹீரோவும் ஹீரோயினை வந்து வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் அங்கே வந்திருக்கான் இல்லையா. அவளோட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஹீரோயினோட அக்காவுமே நீ வெளியில் போகிறேன்னு சொல்ல போலையான்னு கேட்டோன்னே இல்லை பிளான் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அரைகுறையாக ஹீரோக்கு முன்னாடி நிற்கிறோமேனு சொல்லிட்டு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. மொதல் நாள் வேறு அவனை தான் இடிச்சிருப்பா. அப்போ வந்து கீழே விழுகையில் 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்திருக்கும்ல. ஸோ அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவன் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து இப்போ அவங்க அக்கா கிட்டேயும் ஹீரோயின் கிட்டே கேட்குறான், நானும் உங்களோட கேமில் ஜாயின் பண்ணிக்கவான்னு. ஹீரோயினோட அக்கா வந்து அதுக்கு என்ன ஜாயின் பண்ணிக்கோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அமைதியாகவே இருக்காளா. உடனே ஹீரோ வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் இங்கே ஜாயின் பண்ணுறது வேறு யாருக்கோ பிடிக்கல போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோயின் அப்போவுமே மறைச்சிட்டு தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இவனுமே அவங்க கூட கேம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினோட அண்ணா அந்த பக்கத்தில் இருந்து இங்கே ஹீரோ இவங்களோட விளையாடுறதை பார்க்குறானா. ஸோ அவனுக்கு ஒரே கொண்டாடமாக போயிடுது. ஹீரோ வந்து பயங்கரமாக மாறிட்டான் போல். இப்போல்லாம் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணாமல் அவளோட ஏதாவது வந்து ஆக்டிவிட்டி பண்ணணும், ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறான் போல் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அவன் சந்தோஷப்பட்டு இருக்கான். பிறகு இவங்க வந்து அதே கேமை கண்டினியூ பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ வந்து பாலை கொடுத்து தூக்கி போட சொல்கிறான். ஸோ இவன் வந்து தூக்கி போட்டோடனே அவங்க 3 பேருமே பால் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பால் பார்த்தா இவங்க 3 பேரும் அடிச்சு பிடிச்சிட்டு போகிறதுல தண்ணியில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி மாறி போயிட்டே இருக்குது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுது. அப்போ இவங்க 3 பேருமே விடாமல் வந்து காம்படிட்டிவாக இருந்து அந்த பாலை எடுக்கணும்னு ஸ்விம் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினோட அக்காவால் தாக்கு பிடிக்கவே முடியல. ஐயோ எனக்கு இப்போவே டயர்ட் ஆகுது, நான் கரைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாதியில் வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் விடாப்பிடியாக அந்த பாலை துரத்தி போயிட்டே இருக்காங்களா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு லெக் கிராம்ப் வந்துடுது போல். ஸோ அவளால் காலை அசைக்கவே முடியல. அவள் வந்து ரொம்ப திணறா. அப்புறம் தண்ணியில் ஸ்விம் பண்ண முடியாமல் உள்ள முழுகவும் ஆரம்பிச்சிடுறா. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை அப்போ பார்க்கல, பாலை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பாலை பிடிச்சிடுறான். பிறகு தான் ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரியலைஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் தான் அங்கே கரையிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஹீரோயினோட அக்காவும் இங்கே கூட ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. இங்கே கரெக்டாக ஹீரோயினோட அண்ணாவும் வந்து கேமை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கானா. ஹீரோயின் தண்ணிக்குள்ளே போகிறத பார்த்துட்டு அவன் வேகமாக அங்கே ஓடி வந்துடுறான் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினோட அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரமாக ஹீரோயினை தேடி தவிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பயமே வர ஆரம்பிச்சிடுது, என்னடா இவளை காணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் தேடினதுக்கு பிறகு அவன் தண்ணிக்குள்ளே அவளை கண்டுபிடிச்சிடுறான். பிறகு அவன் சத்தம் போடும் போது ஹீரோவுடைய அண்ணாவுமே அங்கே வெளியில் வந்துடுறான். ஸோ ஹீரோயினை இவன் கொண்டு வந்து வெளியில் வச்சு எழுப்ப பார்க்குறான். அவன் எழுந்திருக்கிற மாதிரியே இல்லையா. அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ தான் வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியை வெளியில் எடுக்க தான் ட்ரை பண்ணுறான். பட் அப்பயும் அவன் ப்ரீத் பண்ணுற மாதிரியே உள்ள தண்ணியும் வெளியில் வர மாதிரி இல்லை. ஸோ இந்த பக்கத்தில் வெளியில் ஷாப்பிங்னு சொல்லி ஏமாற்றி அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போன சாங்கும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை இந்த மாதிரி காப்பாற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க 2 பேருக்கும் பயங்கர வயிற்றுச்சலாக இருந்துட்டுருக்கு. ஹீரோ இந்த பக்கம் ஹீரோயின் எழுந்திருக்கலையே, வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபர்ஸ்ட் எய்டுக்காக மவுத் டு மவுத் வந்து பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அப்போவுமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. சாங்கும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் ஹீரோயினை அங்கேருந்து வந்து இதெல்லாம் வேணும்னே பண்ணுறா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹீரோயின் வந்துட்டு தண்ணியெல்லாம் துப்பிட்டு எழுந்திருக்கவே ஆரம்பிக்கிறா. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாம் அப்பாடா அப்படின்னு அப்போ தான் கொஞ்சமாக மூச்சு விடவே ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்குமே வந்துட்டு தான் இவ்வளோ பயந்து போவோங்கிறது அவன் வந்து ரியலைஸே பண்ணலை. ஸோ இப்போ இவன் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் அவனுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆக்குறான். உடனே அவளை தூக்கிக்கிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. ஸோ அவள் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து அவளோடைய பாடி டெம்பரேச்சரும் அதிகமாகிட்ட ஹீரோயினோட அக்கா பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறா. ஸோ இப்போ ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு வந்த உடனே சாங்கும் அவங்க அம்மாவும் உடனே ஓடி போயிட்டு அவர்கிட்ட ஹீரோயினை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவள் சின்னதுலேருந்தே வந்து அட்டென்ஷன் சீக்கிங் மைண்டோட தான் இருந்துட்டுருப்பா. இப்போ கூட அவள் பண்ணுறதெல்லாம் ட்ராமா தான். இந்த மாதிரி பண்ணி ஹீரோவோடைய அட்டென்ஷனை கெயின் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கா. அவள் ரொம்ப மோசமானவ, அவள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுக்காக அவளை விக்டிமாலாம் நினச்சிடாதீங்க
அவள் ரொம்ப பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா அப்படின்லாம் சொல்லவும் ஹீரோவுடைய அப்பா ரொம்ப அமைதியாக இவருங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாரு. ஹீரோயின் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கா போல், கண் விழிக்கலை. பட் ஆனால் அவளுடைய பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, அவள் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோடைய அப்பா அங்கே வராரு. ஸோ ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கூடவே ஹீரோயினோட அண்ணாவும் நீங்கள் இப்போ தான் என் அத்தைக்கிட்டையும் அத்தை பொண்ணுக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அவங்க சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, அவங்க 2 பேரும் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டுருக்காரா. அப்போ வந்து ஹீரோயினோட அண்ணாவும் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு நான் கேட்கல, இருந்தாலுமே வந்துட்டு அவங்க சொல்கிறது எதையும் நம்பாதீங்கன்னு உடனே இவர் வந்து நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, நான் எப்போவுமே அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டுலாம் எந்த ஒரு டெசிஷனுக்கும் வரமாட்டேன், நான் கண்ணால் பார்க்குறதையும் நான் பழகிறத வச்சுருந்தான் ஒரு பர்சன் இப்படின்னு நான் முடிவு பண்ணிப்பேன், அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, பதட்டப்படாதுன்னு சொல்லவும் தான் இங்கே ஹீரோயினோட அண்ணாக்கும் அக்காக்கும் மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. பிறகு ஹீரோயினுமே கண் விழிச்சிடுறா. ஸோ அவளுக்கு என்ன ஆச்சு, எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கா, தண்ணிக்குள்ளெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயினோட அக்காவுமே அவகிட்ட சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்றும் இல்லை நீ தண்ணிக்குள்ளே கொஞ்சம் முங்கிட்ட, அதுக்கப்புறமா ஹீரோ தான் உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் தான் நல்லா ஆகிட்டாலே, ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவருடைய அப்பா அங்கே இருக்கக்கூடிய நானியையும் இங்கேயும் கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. பிறகு ஹீரோயின் வந்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு அவளுடைய அண்ணாக்கிட்டையும் அக்காக்கிட்டையும் கேட்கும்போது அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கண்ணாலே பேசிக்கிறாங்க. பிறகு ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் தண்ணிக்குள்ளே பதட்டப்பட்டு போய் உன்னையை காப்பாற்றிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு நம்பவே முடியல, நிஜமா ஹீரோவை காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கான். ஆமாம் அவன் ரொம்ப பதட்டப்பட்டுட்டான், அவன் இந்த அளவுக்கு வந்துட்டு பதட்டப்பட்டு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது அப்படின்லாம் சொல்ல ஹீரோயின் வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஹீரோயினை பிடிக்கலன்னு அவள்கிட்ட சிடுன்னு இருந்துட்டு இப்போ அவங்களுக்குள்ளே நடந்திருக்க அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது அதுதான் வந்து அவளுக்கான ப்ராப்பர் கிஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் இமேஜின் பண்ணிக்கிட்டு அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி இப்போ அந்த பக்கமாக ரொம்ப ஷை ஆகிட்டு இருந்துட்டு இருக்கான். ஹீரோயினை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அங்கேருந்து கிளம்புறானா. அப்போ தான் அங்கே இருக்கவங்க வந்துட்டு ஹீரோயினுக்குன்னு ஃபுட்டு எடுத்துகிட்டு வராங்க. உடனே அவங்க கிட்டே இருந்து நான் வாங்கிக்கிறேன், அந்த பக்கம் தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சூப் பவுலை அவன் கொண்டு வந்துடுறான். ஹீரோயின் இப்போ ஹீரோவை பார்க்குறா, அவளுக்கு வந்து என்னடா பக்கத்தில் வரான்னு கோவம் வருது. ஆனால் அடுத்த செகண்டே அவங்க அக்காவும் அண்ணாவும் ஹீரோ தான் காப்பாற்றினான்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதை வந்து யோசிச்சுக்கிட்டு அவள் அப்படியே அமைதியாகிடுறா. இவன் எதுக்கு நம்மளை காப்பாற்றினான்னு அவள் இன்னும் ஒரு குழப்பத்தில் தான் இருந்துட்டுருக்கா. அவளுக்கு இன்னும் ஹீரோ வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க அக்காவும் அண்ணாவும் சொன்னதை வச்சு அவனுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. ஹீரோவுமே வந்து அவளுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்டுட்டு போகிறேங்கிறான். அவளை வச்சுட்டு போன பார்த்துக்கிறேன்றா. அவனும் உனக்கு எங்கே தெம்பு இருக்க போகுது, நீ கண்டிப்பாக தண்ணியில் இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருப்ப, சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவள் ஃபீட் பண்ணுறதுக்காக வந்துட்டே இருக்கான். அப்போ ஹீரோயினும் திக்கி திணறா. தேங்க்ஸுங்கிற ஒரு வார்த்தையை அவள் வாயிலேருந்து சொல்ல முடியல, அவளுக்கு மனசில் வந்து சொல்லணும்னு இருக்குது. பட் அவளுடைய வாய் வந்து அவளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இவன் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பெல்லாம் அந்த அளவுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இவன் மென்று முழுங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்போ என்ன எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அமைதியாகவே இருக்கலாம். எனக்கு உன் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், ஆக்சுவலாக நான் உன்னை காப்பாற்றினதுக்கு நீ ஆல்ரெடி எனக்கு தேங்க்ஸ் பண்ணுற விதமாக ஆல்ரெடி ஒரு பேமெண்ட் முடிச்சிட்ட, அது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் பேமெண்ட்டா, என்ன பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோட ஒரு கன்ஃபியூஷனோட கேட்டுட்ருக்கான். ஹீரோ வந்து அப்படியே வெக்கப்பட்டுகிட்டே உட்காந்துட்ருக்கானா. அப்போ கரெக்டாக அவனை தேடிக்கிட்டு சாங் அங்கே வந்துடுறா. உன்னுடைய ரூமுக்கு போய் பார்த்தேன், உன்னை காணும், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். அவன் பதில் சொல்ல வரதுக்குள்ளேயே எங்கள் அம்மா உன்னை தேடிட்டு இருந்தாங்க, உன்கிட்ட ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னாங்க, உடனே உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, நீ கிளம்பி போ, நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுமே சரின்னு யோசிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சாங் இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து பயங்கரமாக அவளை திட்டா. இதெல்லாம் வந்து ஹீரோக்கா நீ ட்ராப் பண்ணக்கூடிய பிளான் தான் இருந்துட்டுருக்கு, உனக்கு ஸ்விம் பண்ண தெரியும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்புறம் எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நீ நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்தது, ஹீரோ என்ன வந்து என்கிட்ட ஏமாந்து போகிறவனா, அவனை பற்றி உனக்கு தெரியாதா, அவனுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அவன் இஷ்டத்துக்கு இருப்பான், மற்றபடியெல்லாம் எதுவும் இருந்துக்க மாட்டான் இல்லையா, ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பேசாதுன்னு உடனே இங்கே பாரு, உனக்கு வந்து ஹீரோ இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ வந்து உனக்கு சான்ஸ் இருக்குன்னா நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டு ஷாக்காக, ஆமாம் பின்ன எப்படி அவன் உன்னை காப்பாற்றினான்னு நினைக்கிறேன், பல முறை அவன் உனக்கு மவுத் டு மவுத் பண்ணா, அதுக்கப்புறம் தான் நீ எழுந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னும் மவுத் டு மவுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஷாக்காக சாங்கோ, ஆமாம் நீ எல்லாம் இதோட அவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் அவனோட லைஃப்பில் நீ இருக்கவே முடியாது, இப்போ என்ன அவனை கிஸ் பண்ணிட்டேன், அவன் ஒன்றா யூஸ் பண்ணிக்கிட்டான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பமாக்கிட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோயினும் வந்துட்டு என்னது அவன் கிஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிட்டு அவளுடைய வாயெல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு துடைக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ சாங் சொன்ன மாதிரி
மாதிரி அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வரான். அப்போ சாங்கோடைய அம்மாவும் இங்கே பாரு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துட்டதுனால அவளோட அண்ணாவும் அக்காவும் அவளை பிரிய மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பும் போது அவள் கூட தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நாம் எதுக்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணணும், பேசாமல் நீ நான் என் பொண்ணு நம்ம 3 பேரும் வந்துட்டு விடிய காலையில் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து அவனுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஹீரோயின் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறான் போல். பட் ஆனாலும் இவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. ஹீரோயினை வந்துட்டு அவங்க ஃபேமிலி தனியாக விட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொல்லவும் ஹீரோவுமே சரி அப்போ நாம் வந்து காலையில் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளானுக்கு வந்து ஓகே சொல்லிடுறான். அவங்க அக்கா வந்ததுக்கப்புறமா அவங்க அக்கா கிட்ட கேட்குறான், என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, நிஜமாவே ஹீரோ வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக மவுத் டு மவுத் பண்ணா நான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் எப்படி நீயும் அண்ணனும் இதெல்லாம் அலோவ் பண்ணீங்க, அவன் என்ன அப்படி ஒன்றும் காப்பாற்றிருக்க வேண்டாமான்னு உடனே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த சமயத்தில் எங்கள் யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ கண் விழிக்க வேற இல்லை, ஸோ ஹீரோ தான் வந்துட்டு உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணால் அது வந்து ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மாதிரி தானே, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இருந்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம், அவன் இனிமேல் சும்மா இருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அக்காவும் எதுவும் பெருசாக யோசிக்காத, உன்னோட உயிரை விட இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை யோசிச்சே ரொம்ப குழப்பமாயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்தில் ஹீரோ இதே இன்சிடெண்ட்டை யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும் போது தான் ஹீரோயினோட அண்ணா வந்து கீழே ஒரு லவ் சாங் எல்லாம் போட்டு கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து நல்லா சவுண்ட் வச்சு அதை என்ஜாய் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் ஹீரோக்கும் வந்து ரூம் எதிரில் இருக்கா. 2 பேருமே அந்த பாட்டை கேட்குறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரே ஷை ஆகிடுது. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த பக்கமாக இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கடுகடுன்னு இருந்துட்டு இருக்கா. 2 பேருமே அட் அ டயத்தில் எதர்ச்சியாக வந்து ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அந்த ஐ கான்டாக்டில் ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்பட ஹீரோயினும் அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் அட் அ டயத்தில் வந்துட்டு சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் கீழே இறங்கி திபுன்னு ஓடுறாங்க. ஸோ அப்போ ஹீரோயினோட அண்ணாவும் பார்த்துட்டு என்ன 2 பேரும் ஒன்றா வரீங்க, ஒரே டயத்தில் வரீங்க, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக கேட்குறான். உடனே ஹீரோயினும் வந்துட்டு எனக்கு இந்த பாட்டு வேண்டாம், முதல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஏன் நல்ல பாட்டு தானே, நான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அண்ணா கேட்கும்போது ஹீரோக்கு பயங்கர சிரிப்பாக வந்துடுது. அவனுக்கு புரிஞ்சிடுச்சு ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்தை போட்டு தான் மனசில் குழப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் இல்லை நான் தூங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இந்த சவுண்டு வந்துட்டு என்னை தூங்க விடாமல் பண்ணுது, எனக்கு ஏதாவது கெட்ட கனவுலாம் வந்துடும் போல் இந்த பாட்டை கேட்டான்னு உடனே ஹீரோ பயங்கரமாக டீஸ் பண்ணுறான். உனக்கு எதுக்கு கெட்ட கனவு வரப்போகுது, அப்படி உன்னோட தாட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் பொதுவாக சொன்னேன், எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால நான் தூங்கணும், பாட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. அப்போ ஹீரோவோட அண்ணனும் வந்துட்டு கேட்குறான், இனி இதுக்கடா கீழே வந்த, உனக்கும் வந்து பாட்டு ஆஃப் பண்ணுமா, உனக்கும் தலை வலிக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோவும் அதெல்லாம் இல்லை, நான் ஒரு புக் வாசிச்சுட்டு இருந்தேன், நடுவில் வந்து இந்த சவுண்ட் கேட்டுச்சா, சரி யார் பாட்டு கேட்குறான்னு பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் நம்பிட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீ அதுக்காக தான் வந்தல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுமே நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவன் ஓடிடுறான். ஹீரோயினோட அண்ணா அங்கே நின்று சிரிச்சிட்டு இருக்கான். இதுங்க 2த்துக்குள்ளே என்னவோ நடக்குது, ஆனால் நல்லதாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த நாள் பார்த்தோன்னா இப்போ சாங்கோடைய அம்மா கட்டாயப்படுத்தின மாதிரி ஹீரோ சாங்கோடைய அம்மானு சொல்லிட்டு காலம்புறையே வந்துட்டு 3 பேருமா சேர்ந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை ஹீரோயினோட அண்ணாவும் அக்காவும் பார்க்குறாங்களா. ஸோ இந்த அத்தை வந்து சும்மாவே இருக்காது போல், ஏதோ பிளான் போட்டிருக்க போல், ஹீரோ வந்து சும்மாலாம் கூப்பிட்டா வந்திருக்க மாட்டான், இது ஏதோ சொல்லி ஏமாற்றி தான் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோனோட அண்ணா லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். என்ன ஆச்சு உனக்கு வந்து எதுவும் தாட்ஸ் இல்லையா அதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த ட்ரிப் வந்ததுக்கப்புறமா ஹீரோ ரொம்பவே மாறி போயிட்டான் அப்படின்னோடனே ஆமாம் நானுமே கவனித்தேன், இப்போ வந்து அவன் ஹீரோயினை டீஸ் மட்டும் தான் பண்ணுறான், சண்டைலாம் போடுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் அதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணா வந்து சிரிக்கிறாங்க. நீ வேற என்ன சொல்ல வந்த, அவங்க 2 பேரும் இப்போ தான் வெறுக்கலைன்னு உடனே அவங்க என்றைக்குமே வெறுத்த மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ என்ன சொல்கிறேன்னா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி கேட்கும் போது அதுக்கு அவனுமே இல்லை எனக்கே இன்னும் தெளிவாக புரியல, தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி இப்போ இங்கோடைய டாக்டர் அந்த வெக்கேஷனை பாதியில் வந்து கட் பண்ணிட்டு வந்துடுறார் இல்லையா. அங்கே வந்து அவனை செக் பண்ணும்போது அவனுக்கு பெருசாலாம் எதுவும் கிடையாது, ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் அவனுக்கு வந்து பெயின் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாக்டருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால அவளுமே அங்கே இருக்கா. அவளுமே இப்போ இந்த நீயோடைய ஃப்ரெண்டு தான். ஸோ ஹீரோயின் இவங்கெல்லாம் எல்லாரும் ஒரே காலேஜில் தான் ஒன்றா படிச்சிருப்பாங்க போல். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. சாரி நான் பாதியில் வந்துட்டு டாக்டர் வெக்கேஷன்லேருந்து கட் பண்ணி வர வச்சிட்டேன் போல் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கும்போது இல்லை அவர் என் கூட வெக்கேஷன் வரலை, ஸோ ஹீரோ ஃபேமிலி கூட தான் வெக்கேஷன் போயிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவளோட ஃபேமிலியில் பிரதர் சிஸ்டர்னு எல்லாருமே தான் வந்திருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு,
ஆனால் வந்து இங்கே பேஷண்ட் தான் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே அங்கே பிணித்து வந்துட்டு உடனே கேட்குறான், ஹீரோயினுமா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிட்டு இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா உன்னையும் கண்டிப்பாக வந்து கூப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வந்து நீ கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க என்னை கூப்பிடாதது நல்லதாக போச்சு, கூப்பிட்டுருந்தாலும் நான் போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு அங்கே உங்களுடைய அம்மா வந்துடுறாங்க. அவங்க வெளியில் நின்று இவங்க பேசுகிறதெல்லாம் இப்போ ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ரெண்டுமே ஹீரோயின் வந்துட்டு அங்கே தான் இருக்கா அப்படின்னா நான் வந்து அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னால் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்ருக்கும் போது அதுக்கு அவளுமே தாராளமாக வந்து மீட் பண்ணலாமே, நான் வாரத்துக்கு ஒரு முறையாவது அவகிட்ட பேசுவேன், ஆனால் முன்னைக்கு இப்போ அதிகமாக பார்த்துக்க முடியல வேலைக்கு போகிறனால அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே புனித்தோடைய அம்மாவுக்கு ரொம்பவே வயிறறி ஆரம்பிச்சிடுது. திரும்ப வந்து ஹீரோயினை பார்க்கணுன்னு அவங்க வந்து பையனும் பொண்ணும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாய் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. ஸோ அதில் வந்து அவன் தங்கச்சி சொன்னதெல்லாம் எழுதியிருக்கா. இந்த மாதிரி வந்து தங்கச்சி லெட்டர் போட்டால் அந்த குட்டி பொண்ணு, ஸோ இப்போ அவள் லெட்டர் போட்டால் அவள் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் அவள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இங்கே இருக்கும் போது. இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா எனக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே வேறு ஒருத்தர் வரதா இருக்கார் போல், இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஆனால் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இங்கே வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக அங்கே வர மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஹீரோயின் எப்படி இருக்கா அவளை பற்றியும் நான் தங்கச்சிக்கிட்ட அப்பப்போ கேட்டுட்டு தான் இருப்பேன், நான் வர வரைக்கும் ஹீரோயினை கொஞ்சம் பார்த்துக்கோ, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப சாஃப்டானவங்க, ஸோ எனக்காக கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறியா, அவங்ககிட்ட இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இதை வாசிச்சுட்டு ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பேறிடுது. ஹீரோயின் எத்தனை பேரை தான் சுத்தலில் விட்டுட்ருக்காளோ, அப்படி என்ன தான் பண்ணி அவள் இத்தனை பேரை வந்து மயக்கிட்டுருக்காளோ, யாருனாலும் சரி அவளை ரொம்ப நல்லவ அப்படி இப்படின்னு அவளை நல்ல விசாரிக்கிறதுலே இருந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக சிடுன்னு ஆகிடுறான். அவனோட அண்ணா இப்போ அந்த வெக்கேஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த நீ ஒர்க் பண்ணுறா இல்லையா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அவளுக்குன்னு சொல்லி கிஃப்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறான். ஸோ இது அத்தையும் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக்காக கேட்கும் போது இதில் உனக்கு மட்டும் இல்லை புனிட்டுக்கு உங்கள் அம்மாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா உங்கள் அம்மா கிட்ட இதை கொடுக்கும்போது நான் தான் கொடுத்தேன்னு பேர் சொல்லு, நான் பேசாமல் உங்கள் வீட்டுக்கு வரட்டா, நம்மளோட விஷயமா நான் அவங்கக்கிட்ட வந்து பேசட்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவளுக்கு அப்படியே முகமே மாறி போயிடுது. இல்லை அம்மா வந்து இப்போ பிஸியாக இருக்காங்கன்னொடனே பிஸியாக இருக்காங்களா இல்லை என்னை பார்க்க விருப்பம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு அவன் கேட்டுடுறான். உடனே அவளும் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே அண்ணாக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இல்லையா, அதனால தான் அம்மா கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்துட்டுருக்காங்க, ஸோ அவங்க ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா நானே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ மட்டும் வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போ இவனுக்கு அது வருத்தமாக போயிடுது. அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இவனை அவாய்ட் பண்ணுறான், மற்றபடி வந்து இதெல்லாம் வெறும் சப்பக்கட்டு தான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் இதுக்கு மேலே அவகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவன் அங்கே அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கோட வந்து வெளியில் வந்துடுறான். வீட்டுக்கு வந்த உடனே புனித் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு அவர் அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னார், எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலன்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். கூடவே இவனுக்கு வந்துட்டு இப்போ ஹீரோயினை பார்க்கணும் போல் இருந்துட்டுருக்கு போல். ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணுமே சொல்கிறா ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பிறகு ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஸோ வெக்கேஷன்லாம் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்கும் போது அப்போ ஹீரோயினை பற்றியும் விசாரிக்கிறான், அவன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே வந்து அவளுக்கு அங்கே தண்ணிக்குள்ளே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவளை நீ பார்க்கையில் அவகிட்ட கண்டிப்பாக கேளு அவள் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, முக்கியமாக அவளை யார் காப்பாற்றினா எப்படி காப்பாற்றினான்னு கேளு அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கு தெரியாதடா, நீயும் அங்கே தானே இருந்த, யார் அவளை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியாது, நீ அவகிட்ட கேட்டுக்கோ, அவளே உனக்கு நல்லா விளக்கமாக பதில் சொல்லுவா அப்படின்னு ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் இங்கே ஹீரோயினுடைய வீட்டுக்கு புனித் வந்துட்டு அவளை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு சாதாரணமாக தான் போய் பேசுகிறான் அவங்ககிட்ட. அவளுக்கு ஆனால் பயமாகவே இருந்துட்டுருக்கு, அவங்க அம்மா ஆல்ரெடி திட்டினாங்க இல்லையா, அதுலேருந்து எதுக்கடா இவர் வேறு திரும்ப திரும்ப வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பின்னித் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறான். அவளுக்கு ரொம்ப வந்து ஆக்வர்டாக போயிடுது. அவள் வந்து ஒன் வேர்டில் பதில் சொல்லிகிட்டே இருக்கா. உனக்கு இந்த மாதிரி வந்து தண்ணியில் ஆக்சிடென்ட் நடந்துச்சாமே, உன்னை யார் தண்ணியிலேருந்து காப்பாற்றினா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோடைய ஃபேஸ் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. ஆனால் அவள் அதை சொல்லலை, அதுக்கு பதிலாக வந்து நான் மயக்கத்தில் இருந்தேன், அதனால யார் காப்பாற்றினாங்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னு நீயும் இதே தான் சொல்கிற, ஹீரோவும் இதே தான் சொல்கிறான், அப்போ உன்னை யார் தான் காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது, ஹீரோ தான் இப்போ சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அங்கே வரக்கூடிய சாங் வந்து ஒட்டு கேட்டுடுறா. இப்போ ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஹீரோயின் வந்து இவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு ஒன் வேர்ட்லேயே பதில் சொல்லிட்டு வேலை இருக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாளா. பினித்துக்கு அதனால ரொம்ப வருத்தமாயிடுது. ஸோ பினித்தோட அந்த வருத்தமான ஃபேஸை சாங் பார்த்துட்றா. பினித் வெளியில் வந்த உடனே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பேச்சு கொடுக்குறா. நான் ஹீரோயினுக்கு கசன், நீங்கள்
யார், அவளை எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தனியாக அவன் அறிமுகப்படுத்திக்கிறான். உடனே சாங்கும் வந்துட்டு, நீங்கள் எங்கள் ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் ஒட்டெல்லாம் கேட்கல, ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்தேன். அவள் கிளம்பி போனோடனே நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்களே, என்னாச்சு, ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து உடனே, இல்லைங்க எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா நார்மலாக தான் இருக்கேன், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் ஹீரோயினை இதோட விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் இந்த விஷயத்தை வச்சு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஸோ இப்போ இவன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறான். அவங்க அம்மா வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்காங்க, மைக்ரோ மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க பிள்ளைங்களை. ஸோ இப்போ வந்து எங்கே போனேன் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, அவன் வந்து இங்கே ஹீரோவை பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லையே, நான் வந்து இப்போ தான் ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு கால் பண்ணேன், ஹீரோ இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்க, நீ என்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கியா, நீ எங்கே போனேன்னு மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவன் வந்து பதில் சொல்லாமலே நின்றுட்டுருக்கான். பிறகு வந்து அவங்க, நீங்கள் 2 பேரும் கிட்ட போய் சொல்கிறீங்கன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு எனக்கு பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் எங்கேயுமே போகக்கூடாது, அதுவும் அவங்க பொண்ணை பார்த்துட்டு அடுத்தது நீ ஸ்கூல் வந்து போறியா வந்தியான்னு இருக்கணும், ஸ்கூல் பிரேக்கில் கூட யாரையும் மீட் பண்ணக்கூடாது, வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு. உடனே அம்மா நாங்கள்லாம் பசங்க, நாங்கள் வந்து உன்னோட சிறை கைதிகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உன்னை பெற்று வளர்த்த எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உன்னை பெற்ற கடனுக்காகவாது நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் இல்லை இருக்கணும், இல்லைனா வந்துட்டு விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதோட வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், எனக்கு தெரியாமல் ஹீரோயினையோ இல்லை ஹீரோயினோட அண்ணாவையோ யாராவது போய் பார்த்தீங்கன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சாமி ஆடி விட்டுடுறாங்க. ஸோ இந்த பக்கம் சாங் அவங்க அம்மா கிட்ட வந்து புனித்தை பற்றி சொல்கிறான். அவன் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக அம்மா, பட் ஆனால் ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தான், என்ன ஏதெல்லாம் எனக்கு தெரியலை, நான் கேட்டப்போ அவன் பதிலும் சொல்லலை. ஸோ இப்போ வந்து எனக்கு மனசுக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வச்சு ஹீரோ கிட்ட ஏதாவது நம்ம சொல்லி வச்சுடுவோம், அப்போ ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாகிடும் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டேயே ஹீரோயின் பழகுறான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து வெறுப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. நான் ஹீரோயின் வேலைக்கு வந்த உடனே ஹீரோவை கிட்ட போய் கேட்குறான், புனித் வந்து உன்னை பார்க்கறதுக்கு வந்தானா, யார் காப்பாற்றினா என்ன இதுன்னு கேட்டானா, நீயும் வந்து அவன்கிட்ட நல்ல கதையெல்லாம் டீட்டெயில்டாக சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வந்துட்டு, நான் எதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாத விஷயத்தெல்லாம் எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. உடனே அவன் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறா. ஹீரோக்குமே அது புரியுது, கோவம் வருது. உடனே அவன் வந்து அப்படியே பிளேட்டை மாற்றிடுறான். ஸோ உன்னோட உயிர் உனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அமைதியாக நிற்கிறாளா. அப்போ உடனே அவனும், உன்னோட உயிர் வந்து முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை காப்பாற்றிருக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும், நானும் அவன்கிட்ட கெஞ்சினா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தடவை காப்பாற்றிட்டு இப்போ அதையே சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நீ என்னை காப்பாற்றாமலே விட்டுருக்கலாம் அப்படின்னு. உடனே நீ இவ்வளோ திமிர் பிடிச்சவளா, இவ்வளோ ஸ்டப்பனா, உன்னோட உயிரை போய் காப்பாற்றின பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து அவளை பயங்கரமாக திட்டுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படி இவங்களுடைய சண்டை இந்த பக்கமாக போயிட்டுருக்கு. ஹீரோயினுமே பதிலுக்கு பதில் பேசிடுறா. நீ வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை சொல்லி காட்டிகிட்டே இருக்க, உனக்கே அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சா அவங்க பசங்க யாரும் கேட்கறது இல்லையேன்னு சொல்லிட்டு இப்போ பினிட்டோடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ கிட்ட சொல்லாமல் அவளை கிளப்பி ரெடி பண்ணி ஹீரோடைய வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க. நான் ஹீரோ கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்த போகிறேன், நீ எப்படியாவது அவன் கூட தான் பழகணும், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. அவள் முடியவே முடியாது, வரமாட்டேன் நின்று வம்பு பண்ணிகிட்ருக்கா. இவங்க கத்திகிட்டே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க கத்திட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக சாங்கும் அவங்க அம்மாவும் அங்கே ஹீரோவை பார்க்குறதுக்கு வராங்க. இப்போ வந்து சாங் சொல்லிடுறா, நான் சொன்னேன்ல பினித்துன்னு சொல்லிட்டு, அவனுடைய அம்மாவும் தங்கச்சியும் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாங் அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே சாங்குடைய அம்மா அங்கே வந்து தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு இவங்க கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. பினித்தோட அம்மா வந்து ரொம்ப ரூடானவங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து வேண்டாம் வெறுப்பாக வந்து இவங்க கிட்ட தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு புனித்தை பற்றியும் அப்புறம் நீயை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சாங்கோட அம்மா கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோவை பார்க்க வந்தோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதுக்காக பார்க்க வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு சாங்கோடைய அம்மா கடைசியில் இப்போ பினித்துக்கும் நடுவில் ஏதோ இருக்க போல அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர கடுப்பாகிடுது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க, நீங்கள் யார், எனக்கு என் பையனை பற்றி எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வாழ்னு கத்திட்டு அவங்க வாட்டுக்கு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. இவன் இவ்வளோ ரூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோட அம்மா அங்கே முழங்கிட்டு இருக்கும் போது தான் சாங் வந்து இப்போ அது பிரச்சனை இல்லை, இவங்க வந்து ஹீரோவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோவை வந்து அடையணுங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்க போல், முதல்ல அதை போய் தடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து அங்கே இழுத்துட்டு போயிடுறா உள்ள. அங்கே போன உடனே இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை ஆகிடுது. அதாவது இப்போ ஹீரோவை இவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை சொல்கிறதுக்கு நீ யாருன்னு இந்த மாதிரி மாற்றி சண்டை வந்துட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த சாங்கும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவங்க இவங்களை திசை திருப்புறதுக்காக பினித்தும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்காங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அவன் பார்க்குறதுக்கெலாம் வரல, இங்கே தான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அதுக்கு தான் வந்து உங்கள் பையன் இங்கே வந்து போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடவும் அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. பினித்தோட அம்மா உடனே ஷாக்காகவே கேட்குறாங்க, என்ன
சொல்கிறீங்க, நிஜமாவே ஹீரோயின் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாளா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறா, நம்பலைன்னா இங்கே கூட போய் பாருங்கள், இப்போ கூட அவள் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு இவங்க வந்து மாற்றி மாற்றி யார் ஹீரோவை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு திரும்ப அடிச்சுக்க ஆரம்பித்தோடனே நீ அதை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துடுறா. அவள் இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சர்வன் கிட்ட போயிட்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா, நான் அவளுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. உடனே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, கொஞ்சம் அவசரமாக அவகிட்ட பேசணும், என்ன தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லோன்னே அவங்களும் சரின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பிறகு அவள் ஹீரோயினை போய் பார்த்த உடனே இங்கே பாரு, நீங்கள் இருக்காத எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லை இப்போவே கிளம்பிடு, எங்கள் அம்மா இங்கே வராங்க பிரச்சனையாயிடும்னு உடனே நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். உன் மேலே தப்பு கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அம்மா தான் தப்பு, எங்கள் அம்மா உன்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க, அதெல்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடு, எங்கள் அம்மா காலில் நீ பட்டனா அவங்க இன்னும் ஒன்று அசிங்கமாக பேசுவாங்க, என்னால் அதை தாங்கிக்க முடியாது, ஆல்ரெடி அவங்க உன்னை பேசினதுக்கே எனக்கு மனசெல்லாம் ரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. ஹீரோயினுக்கு வந்துட்டு நான் எதுக்கு ஓடணுங்கிறது தான் வந்து ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. இது எனக்காக இதை மட்டும் பண்ணு ப்ளீஸ், நாம 2 பேரும் முன்னாடி மாதிரி இப்போ பழகிறது இல்லை தான், எனக்கு தெரியும், அதுவுமே ஏன் தப்பு தான், உன் தப்பு எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடிடு, ஏதாவது ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ வந்து கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சாங்கு அவங்க அம்மான்னு சொல்லி எல்லாரும் வர சவுண்டு கேட்குதா. உடனே இவ எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோயினை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கபோர்டில் தள்ளி விட்டு உட்கார வச்சுட்டு கதவை மூடி விட்டுடுறா. சத்தம் போடாமல் தயவு செஞ்சு இங்கே இரு எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மா உடனே ஹீரோயின் எங்கே, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீயை பார்த்து கொஸ்டின் பண்ணுறாங்க. ஹீரோயினா அவெல்லாம் இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இல்லை அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சாங்கு நீயே அந்த கபோர்ட் கிட்டே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கோர்த்து விட்டுடுறா. உடனே பினித்தோட அம்மா நீ முதல்ல தள்ளு, அந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கபோர்டில் என்னமா இருக்கும், ட்ரெஸ்ஸு தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு இப்போ சாங்குக்கும் ரொம்பவே டவுட் வந்துடுது. உடனே அவங்க 2 பேரும் அந்த கபோர்டில் தான் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவங்க போயிட்டு நீயே நகர சொல்கிறாங்க. அவள் நகரவே மாட்டேன், நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காளா. அவங்க அம்மா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கை வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி இவங்களை சண்டை போடுற சத்தம்லாம் கேட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பானா, அதனால் அங்கே வந்துடுறான். இது வந்து அங்கே இங்கோடைய ரூமு, நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இங்கே வரதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா, எங்கேயாவது கெஸ்ட்டு மாதிரியாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள்லாம் ஏதோ சந்தை கடையில் இருக்க மாதிரி இப்படி காய்ச்சுன்னு வந்து அடுத்தவங்க வீட்டில் கத்திட்டுருக்கீங்க, பெரியவங்க தானே நீங்கள்லாம், உங்களுக்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா, பெர்மிஷன் இல்லாமல் முதல்ல இங்கே வந்ததே தப்பு, வெளில வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இவங்க எல்லாரும் வந்துட்டு பேசுறதுக்காக வராங்க. அப்போ பினித்தோட அம்மாவுமே ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணுறாலாமே, உனக்கு அவளை பற்றி தெரியாதுப்பா, நான் சொல்ல வரதை கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ உடனே நீங்கள் யார் பேசுகிறதையும் கேட்குற நிலமையில நான் இல்லை, முதல்ல வந்துட்டு என்னை கடுப்பாக்காமல் இங்கேருந்து கிளம்புங்க, இது அந்த பொண்ணுகன்னு கொடுத்த ரூமு, அவளுடைய ரூமுக்கு வர்றதுக்கு அவளுடைய அனுமதி இல்லாமல் யார் வந்தாலுமே எனக்கு விருப்பம் கிடையாது, தயவு செஞ்சு முதல்ல வெளியில் வாங்க எல்லாரும், எதனாலும் கீழே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ நீ வந்துட்டு அந்த கபோர்ட் கிட்டே நின்றுட்டு இருக்கிறதையும் அவள் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த கபோர்டை பார்த்துக்கிட்டே போகிறதையும் பார்த்து ஹீரோக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிடுது, ஹீரோயின் தான் இதுக்குள்ளே இருக்கா, அவளை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எல்லோரும் கீழே வந்ததுக்கப்புறமா திரும்ப புனித்தோடைய அம்மா அவன்கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆண்டி இங்கே பாருங்கள், நான் வந்து செம்ம காண்டில் இருந்துகிட்ருக்கேன், இப்போ நான் யார் பேச்சு கேட்குறதுக்கும் ரெடியாக இல்லை, யாருக்கும் பதில் சொல்கிறதுக்கும் ரெடியாக இல்லை, இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எதுனாலும் நான் அமைதியானதுக்கப்புறமா உங்களை பார்த்து சந்தித்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அங்கேருந்து போகவே மாட்டேன், நான் வந்து சொல்ல வந்தது சொல்லிட்டு தான் போவேன்னு நின்றுட்டுருக்காங்களா. அப்போ நீ தான் அவங்கள போயிட்டு சமாதானப்படுத்துகிறா. அம்மா பாருங்கள், ஹீரோ வந்து நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் தானே இங்கே வந்தோம், நீங்கள் இப்போ அவன் பேச்சை கேட்கலன்னா அவனுக்கு கோவமாயிடும், முதல்ல இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை சாக்கா வச்சு அவங்க அம்மாவை ஏமாற்றி அங்கேருந்து அவள் கூட்டிகிட்டு போயிடுறா. அவங்க கிளம்புன உடனே சாங்கும் அவங்க அம்மா வந்துட்டு இங்கே பாருப்பா, எங்களுக்கெல்லாம் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த பொம்பளை தான் வந்ததுலேருந்து கத்திக்கிட்டே இருக்குது, நாங்கள்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அளந்து விட ஹீரோவும் நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்கிறான். என்னது நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஷாக்காக ஆமாம் 2 பேர் கிளம்புங்க, இன்றைக்கி நான் வந்துட்டு யார்ட்டையும் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டுடுறான். அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே இங்கோடைய ரூமுக்கு வந்துட்டு அந்த கபோர்டுக்கு வெளியில் சேரை போட்டே உட்காந்துக்கிறான். ஹீரோயின் உள்ளதாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ வெளியில் வரணும்னா வரலாம், இங்கே இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து கதவை திறக்க பார்க்குறா. கதவு பூட்டி இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்க, கதவு திறடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கத்திட்டு இருக்கா. நான் தான் பூட்டி வச்சிருக்கேன், நீ வெளியில் வரணும்னா என்கிட்ட பாசமாக கேட்கணும், இந்த மாதிரி கத்திட்டுலாம் இருக்கக்கூடாதுன்னு உடனே ஹீரோயினும் ரொம்ப வந்து இந்த இடம் கன்ஜஸ்டடாக இருக்க முதல்ல கதவை திற அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட பாசமாக க்யூட்டாக வந்துட்டு ப்ளீஸ் இந்த மாதிரி கதவை திறங்க அப்படின்னு என்கிட்ட ரொம்ப வந்து பன்மையாக பேசுது, அதுக்கப்புறம் நான்
நான் கதவை திறக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதுக்கெல்லாம் வேறு ஆளை பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ உள்ளே கெட நானும் எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கேயே உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே உட்காந்துருக்கானா. ஹீரோயினுக்கு வந்துட்டு உடனே வந்து எல்லார் பேரும் சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். என்ன நீ சர்வெண்ட்டுன்னு அவன் கத்திகிட்டே இருக்கும் போது அங்கே கீழே எல்லாரும் இருக்காங்க போல். ஸோ ஹீரோ வந்து அங்கே சொல்கிறான் எல்லாரும் கீழே இருக்காங்க, நீ கத்துறதெல்லாம் கேட்காது அப்படி சொல்லிட்டு. ஆனால் கீழே இருக்கவங்களுக்கு லைட்டாக கேட்குது, பட் ஆனால் ஹீரோ மேலே இருக்கனால யாரும் வந்து கண்டுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் வந்துட்டு மரியாதை கதவை துறன்னு சொல்லி கத்துறா. ஹீரோவும் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நீ நானான்னு பார்த்துட்றேன், நான் வெளியில் வந்து விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப பாசமாக கேளுங்கிற. அவன் முடியாதுன்னு சொல்லி கதவை கையாலே உடச்சி எடுத்துடுறா. அதுக்கப்புறமா வெளியில் வரையில் ஹீரோவுமே பயந்துக்கிட்டு கதவை உடைக்கிற சவுண்டு கேட்குதுன்னு கிட்ட வரானா. அப்படியே அவன் மேலே போயிட்டு விழுந்துடுறான் அந்த ஃபோர்ஸில். ஸோ இப்போ பார்த்தா அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கு போல். ஹீரோ ரொம்ப பதட்டமாகிடுறான். உனக்கு அறிவே கிடையாதா, நான் சொல்கிறத கேட்டிருந்தா நானே திறந்து விட்டுருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அவள் கையில் இருக்கக்கூடிய ஊண்டை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்டேருந்து கையை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே சத்தம் கேட்டு நானி எல்லாம் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு உடனே ஹீரோயின் கீழே விழுந்துட்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளை திட்டான். எவ்வளோ இவ ரூடானவன்னு இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க, நீ என்கிட்ட ஒழுங்காக கேட்டிருந்தா நானே கதவை திறந்து விட்டுருப்பேன், இப்போ கதவையும் உடைச்சிட்டா அவள் கையும் உடைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியான திமிரு பிடிச்சவ அரக்கிவ அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் வாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் வருத்தப்படுறா. ஸோ ஏதாவது சண்டையா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் தெரியாமல் வந்து கை ஸ்லிப் ஆகி அடிபட்டுருச்சுன்னு அந்த பொண்ணுக்கு இவ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. பிறகு வந்து இங்கே புனித்தோடைய வீட்டில் புனித்துக்கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீயும் உன் தங்கச்சிக்கும் ஏற்கனவே வந்து என்கிட்ட விஷயத்தெல்லாம் மறைக்கிறீங்கல்ல, ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணுறது உங்களுக்குலாம் தெரியும்லன்னு சொல்லிட்டு. இல்லை தெரியாது, இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடிக்கிறாங்க. அப்போ அவங்களுமே இல்லை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வேணும்னே என்கிட்ட போய் சொல்லிட்டுருக்கீங்க, இனிமேல் நான் அவங்கள நம்புற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் மைக்ரோ மானிட்டர் பண்ண போகிறேன் அப்படின்லாம் கத்திட்டு ஹீரோவையும் நாளைக்கு நாம பார்க்க போகிறோம், ஹீரோ வந்து உன் கூட எப்படியாவது நான் சேர்த்து வச்சே தீருவேன், நீ நாளைக்கு என் கூட கண்டிப்பாக வந்து ஆகணும்னு அவங்க பொண்ணுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் மேலே இருந்த கோவத்தில் டிரைவர் போட்டு தான் அவளை வீட்டில் ட்ராப் பண்ணியிருப்பான். ஸோ அவர் வந்த உடனே அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு கரெக்டாக விட்டிங்களா ஏதெல்லாம் கேட்டுட்ருக்கானா. ஸோ அது எல்லாத்தையுமே நானி வந்து அந்த பக்கமாக கேட்டு அவனை டீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நீயே அவகிட்ட ஒழுங்காக பேசியிருக்கலாம்ல, இவ்வளோ பாசம் இருந்தா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்புறம் ஹீரோக்கு மனசு கேட்கல. உடனே அவன் ஹீரோயினோட வீட்டுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயின் வந்துட்டாளா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட பேசுறியான்னு அவங்க அக்கா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஆக்சுவலாக நானாலாம் அவளுக்கு வந்து கேர் பண்ணிக்கிட்டு கால் பண்ணலை, இங்கே வந்துட்டு நாளைக்கு ஹீரோயினுக்கு கையில் அடிபட்டிருக்கனால கிளாஸ்க்கு வருவாளா இல்லையான்னு கேட்டா, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்லி ஏதோ பேசி மழுப்புறான். ஆனாலும் ஹீரோயினோட அக்காவுக்கு நல்லாவே தெரியுது ஹீரோ வந்து கேரிங்காக தான் வந்து அவளுக்கு கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க உன் கையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். சரி கபோர்டுக்குள்ளே எதுக்கு நீ அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல, நீ தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தா, அவங்க அம்மா கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படிங்கும்போது அந்த லேடி எதுக்கு தான் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ வந்து ஹீரோயினுமே சொல்கிறா, நீயே மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க, அவள் இன்னும் என் மேலே பாசமாக தான் இருந்துகிட்ருக்கான், அவளுடைய ஏதோ வந்து முடியாத ஒரு விஷயத்தினால என்கிட்ட முன்னாடி மாதிரி பேசுறதில்ல, என்னை அவாய்ட் பண்ணுறா போல். ஸோ அவளை எனக்கும் தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க, அண்ணாக்கிட்டேயும் இந்த விஷயம் சொல்ல வேண்டான்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க அக்காவுமே ஹீரோ வந்துட்டு உன் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறான், இந்த மாதிரி உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்னு பார்த்து கால்லாம் பண்ணான் அப்படின்னவும் ஹீரோயின் வந்துட்டு அவன் அதுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க மாட்டான், வேறு ஏதாவது வந்துட்டு என்னை டீஸ் பண்ணலாமா ப்ரொவோக் பண்ணலாமான்னு பார்க்குறதுக்கு தான் கால் பண்ணியிருப்பான்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினோட அக்காவுமே நீ நம்புனா நம்பு, ஆனால் அவன் வந்து ரொம்ப கேரிங்காக தான் பேசினான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறான். அப்போ பார்த்தா அவன் ஃப்ரெண்டுக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் ஆக போது போல் இன்விடேஷன் கார்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு தான் இந்த உலகத்துலேயே இன்விடேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் 2 பேருக்கும் ஒரு நிறைய விஷயஸ் எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்கான விஷயம் கொடுத்துருக்கீங்கன்னு அவங்களுக்காக ஜென்யூனாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டுமே இங்கே பாரு, எனக்கு நீயும் நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெட்டிங் முடிகிற வரைக்கும் எப்போவுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும், அதை மனசில் வச்சுக்கோ, நான் அவங்க எல்லாரையும் நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் அதுக்கு என்ன, கண்டிப்பாக நான் எந்த ஒரு சாக்கும் சொல்லாமல் உங்க கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு அவளுக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அப்பா டாக்டர் வந்து வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஸோ ஹீரோ வந்து பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் கூட ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டருடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டாக்டருக்கு மனசில் ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அவளை தான் காதலிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரொம்ப வருஷம் அவன் லவ் பண்ணியிருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க அப்பாவுமே சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு உடனே வந்துட்டு மைண்டில் ஹீரோயின் தான் ஞாபகம் வரா. ஹீரோயின் வந்து தெரியாமல் டாக்டரை வந்து வளைச்சி போட்டுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கா போல். இப்போ அவகிட்ட போயிட்டு நாம் வந்து இந்த விஷயத்த சொன்னோன்னா அவன் மூக்கு உடையதை நேரில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்காளா, ஹீரோ அங்கே வந்துடுறான். ஸோ அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணி
பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறான். பிறகு வந்து அவன் அந்த இடத்துல முடிச்சுட்டு கிளம்பையில் அவகிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு நீ அடிக்கடி வந்துட்டு இருக்கிறதா அவங்க அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து கலண்டு விட்டுட்டாரு, அதனால இப்போ டாக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேடுறதுக்காக தான் இங்கே வந்துட்டு இருக்கியா, அதிகமாக மேல் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறான். என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்க, டாக்டருக்கு கல்யாணம் ஆக போது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துடுது. அவன் எதுக்காக இப்போ வந்து பேசுகிறாங்கிறது தெரியுது, இருந்தாலுமே அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஷாக் ஆகுற மாதிரி நடிக்கிறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உனக்கு விஷயம் தெரியாதுல்ல பாவம், நீ என்ன பண்ணுவேன், டாக்டரை வந்து எப்படியாவது உன் கைக்குள்ளே போட்டுக்கலான்னு நினச்சிருக்கேன், ஆனால் டாக்டர் வந்து உன்னை கழட்டி விட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் சரி இதுக்கு எதுக்கு நான் வருத்தப்படணும், சந்தோஷமான விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோவுமே நீ என்கிட்ட நடிக்கலாம் வேண்டாம், உனக்கு சுகமாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எந்த சுகமே கிடையாது, இது ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான், ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து நான் நம்பவே மாட்டேன், கண்டிப்பாக நீ வந்து வருத்தம் தான் பற்றிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, எனக்கு டாக்டருக்கு நடுவில் எதுவுமே இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோக்குமே வந்துட்டு தெரியுது ஹீரோயின் வந்து நிஜமாவே டாக்டர் மேலே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் டிசப்பாயிண்ட் ஆகிடுறான் கடைசியில். ஸோ ஹீரோயின் வந்து இப்போ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க அக்காவை கட்டாயப்படுத்தி ஹீரோவுடைய வீட்டுக்கு டியூட்டரிங்க்கு அனுப்பி விட்டுடுறா. அந்த உடனே ஹீரோயின் ஏன் வரலன்னு சொல்லி அந்த குட்டி பாப்பாட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளுமே ரொம்ப மெச்சூராக அதெல்லாம் புரிஞ்சுக்கிறா. பிறகு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பாண்ட் ஆகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ 2 பேரும் சாயை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த சாய் வந்து அடிக்கடி இவங்க அக்காவுக்கு லெட்டர் எழுதுவான் இல்லையா, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இவங்க அக்கா வந்து இப்போ இந்த குட்டி பொண்ணுக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த பொண்ணுமே வந்துட்டு எனக்கு உங்களை சாய்க்கு ஈக்குவலாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நீங்கள் அடிக்கடி பண்ணக்கூடிய விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் சாய் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரொம்பவே ஒட்டிக்கிறா. பார்க்குறதுக்காக அவங்க பொண்ணை இப்போ புனித்தோடைய அம்மா கூட்டிகிட்டு வராங்க ஒரு டென்னிஸ் கிளப் மாதிரியான ஏரியாவுக்கு. ஸோ அங்கே வரையில் ஹீரோ வந்து சந்திச்சு இவ தான் என் பொண்ணு, அஃபிஷியலாக நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் வணக்கம்லாம் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புனித்தோடைய அம்மா ஹீரோ கிட்ட கேட்கும் போது இல்லை என் கசன் கூட வந்தேன்னு சொல்கிறான். யாருப்பா அந்த கசன், எனக்கு தெரியாது, எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவை காணுமேனு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணா மேலே வரான். ஸோ அவனை பார்த்து நீ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. 2 பேர் கசன்ஸ்னால் அவளுக்கு தெரியும், ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாது, அவங்க அம்மா பார்த்தா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பாட்டு முடியுது.